வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்தும் ஆஃபர் அலர்ட் தமிழ் சேனல். இன்னைக்கு பிப்ரவரி 26 வியாழக்கிழமை. இன்னைக்கோட வீடியோல உங்களோட பழங்கள் வாங்குற செலவை எப்படி பாதியா குறைக்க முடியுங்கிறது தான் பார்க்க போறோம். இன்னைக்கு மார்க்கெட்ல கிலோ 150 ரூபாய்க்கும் பழங்கள் இருக்குது, கிலோ 40 ரூபாய்க்கும் பழங்கள் இருக்குது. 40 ரூபாய்க்கு விற்கிற பழங்களோட லிஸ்ட் வீடியோல கடைசியில வரும். அந்த லிஸ்ட்டை பார்த்து உங்களுடைய கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, கடைக்கோ, வீட்டுக்கோ அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு 110 ரூபா லாபம் இருக்குங்க. இன்னைக்கு ஆப்பிள் சோப்பு கிலோ 140 ரூபாய், பச்சை திராட்சை கிலோ 40 ரூபாய், ஆரஞ்சு பழம் கிலோ 35 ரூபாய், தர்பூசணி கிலோ 25 ரூபாய், முலாம்பழம் கிலோ 40 ரூபாய், சப்போட்டா கிலோ 50 ரூபாய், மாதுளை சோப்பு கிலோ 150 ரூபாய், கமலா ஆரஞ்சு கிலோ 65 ரூபாய், செவ்வாழை பழம் ஒன்று 15 ரூபாய், ஏலக்கி கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனையாகுது, ஸ்ட்ராபெரி ஒரு பாக்ஸ் 80 ரூபாய்க்கு விற்பனையாகுது, பேரிக்காய் கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு, மாம்பழம் கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனையாக தொடங்கி இருக்கு, வாஷிங்டன் ஆப்பிள் கிலோ 170 ரூபாய், விதையில்லா திராட்சை கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனையாகுது, பன்னீர் திராட்சை கிலோ 110 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு, பப்பாளி பழம் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனையாகுது, கொய்யாப்பழம் கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனையாகுது, மாதுளை சாதா கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனையாகுது, அன்னாச்சி பழம் கிலோ 65 ரூபாய்க்கு விற்பனையாகுது, நேந்திரம் பழம் கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனையாகுது, பூவாழைப்பழம் ஒன்று 8 ரூபாய்க்கு விற்பனையாகுது, கிவி ஒரு பாக்ஸ் 150 ரூபாய்க்கு விற்பனையாகுது, டிராகன் பழம் கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனையாகுது, ப்ளம்ஸ் ஒரு கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. மாம்பழத்தோட சீசன் இன்னும் ஆரம்பிக்கலை. மாம்பழம் ஒரு சில ரகங்கள் மட்டுமே இப்போ கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனையாக தொடங்கி இருக்குங்க. அடுத்ததா நம்ம இன்னைக்கு விலை குறைவாக கிடைக்கிற 10 வகை பழங்கள் என்னென்ன பழங்களை வாங்கினா இன்னைக்கு நம்மளுடைய லாபம் அதிகரிக்கும் அப்படிங்கிற லிஸ்ட்டை பார்த்துடலாங்க. இன்னைக்கு வாழைப்பழங்கள் விலையில பூவாழைப்பழம் ஒன்று 8 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு, செவ்வாழைப்பழம் ஒன்று 15 ரூபாயா விலை உயர்ந்திருக்குங்க, தர்பூசணி கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பப்பாளி கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பச்சை திராட்சை கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு, முலாம்பழம் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு, கொய்யாப்பழம் கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு, சப்போட்டா பழம் கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, நேந்திரம் பழம் கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு, ஆரஞ்சு பழம் கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. இந்த 15 வகை பழங்களை உங்களுடைய வீட்டுக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, கடைக்கோ அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு கிலோவுக்கு 110 ரூபா வரைக்கும் லாபம் இருக்குங்க. இந்த மாதத்தினுடைய தொடக்கத்துல இருந்தே வாழைப்பழங்கள், தர்பூசணி, திருநி பழங்கள் எல்லாமே விலை குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. வெயில் காலம் வேற ஆரம்பிக்கிறதுனால நீங்கள் நீர்ச்சத்தான பழங்களை அதிகமாக வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா உடம்பு ஆரோக்கியமே நல்லா இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பழங்கள் எப்பயுமே பாக்ஸாக வாங்கினா விலை குறைவாக கிடைக்குங்க. அதுக்கு விலை குறைவாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க கிலோ 30 ரூபா, 2 கிலோ வாங்கினா 50 ரூபா அப்படின்ட்டு கிலோவுக்கு 10 ரூபா விலை குறைச்சி கொடுப்பாங்க. அந்த இடத்துல கூட வாங்கிக்கலாம். இதே மாதிரி நம்ம சேனலில் விலை குறைவாக கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பூக்கள் லிஸ்ட்டை டெய்லியுமே காலையில் அப்லோட் பண்ணுறோம். சேனலை சப்ஸ்கிரைப்